திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறைகள் ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக 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 என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. அனைத்து அடியார் திருவடியையும் வணங்குகிறோம். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேர்ந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருநான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீகத் தன்மையோரே, திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக சிவ திரு ஞான பிரகாசம் ஐயா அவர்கள். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருட்பெருதனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கருண்டிரனமும் புவனும் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தந்திருவருளும் எனவும் கூடி, தெருக்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, தெருக்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அற்புதம் 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 சிவபெருமான். அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பெருமாள் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம் தில்லைம்பலம் வாங்க. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமானுற்றை பின்னை நீ அம்மா நழங்கி அகற்றாதே. திருமாமணி சேர்த்திரு கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி அம்மா கொடுத்து பார்க்கலாமா? ஜான்சம்மா பாடுறீங்களா? ஐயா பாடுறேங்க ஐயா. வாசாமி வாங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி சிவபெருமன். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அடுத்து நம்ம இப்ப வந்து ஒரு வாரமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வட திருமுல்லை வாயில் இருக்கிற இறைவனை பாசுபதா 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 பரஞ்சுடரே படுதுயர் கலையாய் அப்படின்னு சொல்லி முதல் பாடலும் கடைசி பாடலும் பாடிட்டு வரோம். அதையும் நம்ம பாடிடுவோம். ஏன்னா திருச்சிற்றம்பலம் எல்லாருக்கும் ஒரு இடுக்கன் இருக்கவே செய்யுது. அது கலையணும் இல்லையா? கலையாய்ன்னு சொல்லிட்டு சுந்தரர் கேட்கிறாரு இல்லையா? அது மாதிரி நம்ம பாட போறோம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருவோ மெய்ப்பொருளோ செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி திருவோ மெய்ப்பொருளோ செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துறாமைகள் செய்தோ ஊடியோ உரைப்பனாய் திரிவே முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம்
சுடரே பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்போ நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே நரைதீரை மூப்போ நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் கொடியடை நாயகி உடனாகிய மாசிலா மணீஸ்வரர் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நமக்கு இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து தந்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாக வந்து தந்தையாக வந்து பிறகு காரிய குருவாக இந்த உலகத்தை சொல்லி தந்த காரிய குருவாக வந்து பிறகு இந்த உலகத்தினுடைய சூட்சமத்தை சொல்ல வந்த ஒரு காரண குருவாகவும் வந்து பிறகு இந்த உலகம் பொய் என்று நிரூபித்து திருவடியை கொண்டு வந்து பொய்யாயின உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாயின எல்லாம் என்று தெரிவிச்சு மெய்யானது எதுன்னு காமிச்சு கொடுத்த திருவடி கொண்டு வந்து சேர்த்த அந்த உத்தம குருநாதருடைய பாதங்கள்ல நம்முடைய மனம் மொழி மெய்களாலே நம்முடைய மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவி அவர்களிடம் சமர்ப்பித்து விடுவோம். சமர்ப்பித்துட்டு பணிஞ்சிடும். பணிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், கத்துக்க முடியும். இல்லைன்னா ஒரு எழுத்து கூட கத்துக்க முடியாது. ஒரு எழுத்து கூட நம்மளால கத்துக்க முடியாது. அப்ப எல்லாம் வல்ல இறைவனை நம்ம வணங்குறதுக்கு திருவருள் கருணை வேணும். திருவருள் வேணும் இல்லையா? திருவருள் வேணும்னா குருவருள் வேணும். அப்போ இந்த உடம்பையும் மனசையும் ஏன்னா சரி செய்யறதுக்கு யாரால முடியுமா? எந்த ஒரு வைத்தியனால் நம்முடைய உடலையும் மனத்தையும் உயிரையும் உயிர் மயக்கத்தையும் சரி செய்ய முடியுமோ அந்த வைத்தியன்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும், ஒப்படைக்கணும். எது தர்மமோ, எது சத்தியமோ, எது வேதங்களின் மெய்ப்பொருளோ அந்த மேலான பரம்பொருள்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். அப்போதான் சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இல்லைன்னா ஊர் போய் சேர முடியாது. இது பொய்யூர். இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போனோம்னா குருநாதருடைய திருவடி நிச்சயம் வேணும். நிச்சயம் வேணும். அதான் சாசுவதமான இடத்துக்கு போறோம். சாசுவதம் அல்லாத இடத்திலிருந்து சாசுவதமான இடத்துக்கு போறோம். அதாவது நிலையில்லாத இடத்திலிருந்து நிலையான இடத்துக்கு போறோம். அப்ப யாருடைய தயவு வேணும்? குருவருள் வேணும். அப்ப குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்ப அந்த குரு நமக்கு மானுட சட்டை தாங்கி வருது. மானுட சட்டை தாங்கி வருது. அது எப்படியாவது வரும். நமக்கு நம்மளோட வயசுல சின்னவங்களா இருக்கலாம், நம்மளோட வயசுல பெரியவங்களா இருக்கலாம். ஆக மொத்தம் நம்மளுக்கு தெளிவு எங்க கிடைக்குதோ அதுதான். நம்முடைய அறிவு எங்க திறக்குதோ அதுதான். அந்த தடத்துக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அந்த வகையில நமக்கெல்லாம் கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய
இறைவன் இறைவிக்கு கொடுத்த உபதேசம், இறைவனும் இறைவி அம்மையும் அப்புறமாக சேர்ந்து நந்தியம்பெருமானுக்கு கொடுத்த உபதேசம், நந்தியம்பெருமான் திருமூல நாயனாருக்கு கொடுத்த உபதேசம் தான் இன்னைக்கு நமக்கு நேரடியா 3400 சுற்றம் பாடல் கிடைச்சிருக்கு. அந்த கைலாய பரம்பரையில் கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த திருமந்திரம் என்ற நூல். அப்படிப்பட்ட நூலை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம். அதுவும் காலையில அதிகாலையில வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் எழுதப்பட்டது. அப்ப அதை எப்படி நம்ம அசட்டை செய்ய முடியுமா? பாராயண முறையும் போயிட முடியுமா? இது தோத்திரத்தில் சாத்திரம். இந்த நூலுக்கு பேர் என்னது? தோத்திரத்தில் சாத்திரம். அதாவது பாடவும் முடியும், சிந்திக்கவும் முடியும். சித்தாந்தமும் இதுல இருக்குது, வேதாந்தமும் இதுல இருக்குது, நாதாந்தமும் இதுல இருக்குது, 3 அந்தமும் இதுல இருக்குது. இதுல சித்தாந்தமும் இருக்குது, வேதாந்தமும் இருக்குது, நாதாந்தமும் இருக்குது. அப்ப இதை எப்படி படிக்கணும்னா ஊன்றி கவனிச்சு படிக்கணும். ஆமா, அதுக்கும் குருவருள் வேணும். அடியேன் பேசுறேன்னு சொன்னா சத்தியமா என்னுடைய அறிவே இங்க எதுவுமே கிடையாது. நான் அடியேன் ஒரு கருவிதான். பேசுறது யாருன்னா சாமி தான். அப்ப என்னுடைய உடலையும் மனசையும் உயிரையும் ஒப்படைச்சிட்ட பிறகுதான் அது உள்ள பேசுறோம். சொந்த கதையும் சோக கதையும் இங்க பேச முடியாது. ஜீவன் தன் வரலாற்றை இங்க பேச முடியாது. என்னுடைய சொந்த கதையை இங்க பேசவே முடியாது. சாமியோட கதையை மட்டும்தான் பேச முடியும். சாமி தான் அங்க நாயகன். அதனால அந்த திருமூலர் அவருடைய திருப்பாதங்களை நம்ம வணங்கணும். காரணம் என்னன்னா, நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டிய ஆகமங்களை உலக நாடுகள் மொத்தம் மொழிபெயர்த்த நூல் இது. இந்த நூல்ல இருந்து ஆகமங்கள் திருடப்பட்டிருக்கு. அது வெளியே சொல்ல மாட்டாங்க. இங்கிருந்து எடுத்துட்டு போய் ரசவாதம் செஞ்ச மாதிரி தன்னுடைய மதத்துல இருந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அத்தனை ஆகமங்களையும் அத்தனை வாழ்நாள் அந்த அந்த வாழ்க்கை நெறியையும் இங்கிருந்து எடுத்துக்கப்பட்டதுதான். இது ஒரு பொது நூல், இது ஒரு பொதுமறை. எப்படி திருக்குறள் இருக்கோ, எப்படி மற்ற நூல்கள் திருவாசகம் இருக்கோ, எப்படி அது மாதிரி இதுவும் ஒரு பொது நூல். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, எல்லா சமயத்தாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லா மதத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா செய்திகள் திருடப்பட்டுவிட்டன. ஆமா, ஜெர்மன்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி ரிக் ஏஜூர் சாம அதர்வனம் இங்கிருந்து முதல்ல அங்க அவங்க ஒரு படிப்பினையா எடுத்துக்கிட்டாங்களோ ஜெர்மன்காரங்க, அதே மாதிரி இதையும் என்ன பண்ணிட்டாங்க, பெரும்பாலான வெளிநாடுகள்ல இதனுடைய தாத்பரியத்தை அதுவும் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கும்போது தான் என்ன பண்ணாங்க, மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. அத்தனை ரகசியங்களும் வெளிப்படுத்துறதுனால இதுக்கு உன்னதமான நூல். எப்படியோ கைலாய பரம்பரைக்கு எல்லாரும் சேரட்டும்னு சொல்லி, யார் எப்படி உரிமை கொண்டாடினாலும் சாமியோட திருவடிக்கு சேரட்டும், அவ்வளவுதான். அப்பா கிட்ட தான் சேரணும். எந்த ரகசியத்தை நீங்க எங்க எடுத்து போய் எந்த ஃபார்முலா பயன்படுத்தினாலும் சாமி கிட்ட தான் சேரணும். ஆனா வேற எந்த சாயம் பூசினாலும், வேற எந்த மதச்சாயம் பூசினாலும், வேற எந்த சமய சாயம் பூசினாலும், கடைசியில யாதொரு தெய்வமானாலும் அது மாதொரு தெய்வமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமான்கிட்ட தான் சேரும்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், இதுதான் திருமந்திரத்தினுடைய மகிமை. அப்போ இந்த நூல் நம்மள நெறிப்படுத்தும், சரிப்படுத்தும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் நிச்சயம் நடக்கும். தெளிஞ்ச பிறகு அப்புறம்தான் நிட்டை கூடல், அப்புறம்தான் திருவடியில போய் என்ன பண்ணணும். அப்போதான் அது ஒரு பெரிய முழுமையை தரும்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி நூலுக்குள் நுழைவோம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 13வது தலைப்பில் இருக்கக்கூடிய காய சித்தி உபாயம். காயம்னா உடம்பு, அதை சரி செஞ்சு எம்பெருமானுடைய திருவடியில ஐக்கியப்படுத்துறதுக்கு பேர் தான் காய சித்தி உபாயம். இந்த காய சித்தி உபாயம் இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. உங்க உடம்ப நாங்க ரசவாதம் பண்ணித்தரோம், உங்களுக்கு அந்த ரசாயன மாற்றம் பண்ணித்தரோம், எத்தனையோ விளம்பரம், உங்களுக்கு நாங்க காய சித்தி பண்ணித்தரோம், உங்களுக்கு குண்டலினி எழுப்பித்தரோம் அப்படின்னு வியாபார முறையில இன்னைக்கு ஏகப்பட்ட விளம்பரம். ஆன்மீகத்துல எத்தனையோ கொடி கட்டி பறக்குது. ஆனா எளிமையா சுலபமா இறைவனை சுட்டி காமிச்சு, திருவடி இதுதான்னு காமிச்சு அற்புதமா திருமூலர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார், விதைச்சிட்டு போயிட்டார். அதை எடுத்துக்கிறதும், அதை வியாபாரமாக்குறதும், அதை வித்தா மாத்துறதும் திருவருள் கருணையினால அது நிகழும். குருவருள் இருந்தா நமக்கு நிச்சயம் நம்ம நேரான பாதையில போய் சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த 13வது தலைப்பான காய சித்தி உபாயம், அதுல நம்ம 10 பாடல்கள் இந்த உடம்பை எப்படி மாத்தணும், இந்த உடம்பை எப்படி நம்ம சரியா வச்சுக்கணுன்ற ரகசியத்தை சொல்லப்பட்டிருந்தது. இன்னைக்கு 11வது பாடல்லையும் மீண்டும் இந்த
மேனிய பொன்னார் மேனியா, சாதாரண மேனியா நம்ம பொன்னார் மேனியா மாத்துறதுக்கான எல்லா உபாயத்தையும் சொல்லித்தர போறாருன்னு சொல்லி பாட்டுக்குள்ள போலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடல் எண் 11, 734வது பாடல். ஒட்டுமொத்த திருமந்திரத்துல 734வது பாடல்னு நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நீல நிறமுடை நேரிழையாலொடும் சாலவும் புள்ளி சதம் என்று இருப்பார்க்கு ஞாலம் அறிய நரைதிரை மாறிடும் பாலனும் ஆவார் பரானந்தியானையே. நீல நிறமுடை நேரிழையாலொடும் சாலவும் புள்ளி சதம் என்று இருப்பார்க்கு ஞாலம் அறிய நரைதிரை மாறிடும் பாலனும் ஆவார் பரானந்தியானையே. இது பாடல். இப்ப சொல் ஆடல்ல பிரிச்சு பார்த்துருவோம், பதமா பார்த்துருவோம். நீல நிறமுடை நேரிழை யாழொடும், நீல நிறமுடை நேரிழை யாழொடும் சாலவும் புள்ளி சதம் என்று இருப்பார்க்கு ஞாலம் அறிய நரை திரை மாறிடும் பாலனும் மாவார் பரானந்தி ஆனையே. எளிமையா புரிஞ்சிடும், கடினம் இல்லை. இப்ப இந்த பாட்டுக்குண்டான பொழிப்புரை. தர்மயாதனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம். பிராணனை முந்தி முகட்டில் நிறுத்திய பின், பிராணனை முந்தி முகட்டில் நிறுத்திய பின் அதற்கு மேலே உள்ள 7ஆம் தானமாகி உச்சியில் திருவருளோடு நேரடி கூடி இந்த திருவருள் அல்லாது பிரிதொன்றும் நிலை உடையது அன்று என்பதை எவரேனும் உணர்ந்திருப்பார்களாயின் அவர்கள் ஆன்ம லாபத்தை பெறுதலே அன்றி நரை திரை அணுகாது என்றும் இளமையோடு இருக்கும் நன்மையையும் அடைவர். இஃது எங்கள் ஆசிரியர் ஆணையாக சொல்லப்படும் உண்மை. எங்கள் ஆசிரியர் மீது ஆணையாக சொல்லப்படும் உண்மை. எவ்வளவு பெரிய கேரண்டி சிவபெருமான், எவ்வளவு பெரிய உத்தரவாதம். எவ்வளோ இன்சூரன்ஸ் பே பண்றோம். இந்த ஒரு பாடல் உண்மையிலே லைஃப் இன்சூரன்ஸ் இதுதாங்க. உண்மையிலே பாலிசி இங்கதான் நம்ம கட்டணும். உண்மையிலே எல்ஐசி இதுதான். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரையை படிச்சிடுறேன். பிராணனை முந்தி முகட்டில் நிறுத்திய பின் அதற்கு மேலே உள்ள 7ஆம் தானமாகிய உச்சியில் திருவருளோடு நேரே கூடி இத்திருவருள் அல்லாது பிரிதொன்றும் நிலை உடையதன்று என்பதை எவரேனும் உணர்ந்திருப்பார்களாயின் அவர்கள் ஆன்ம லாபத்தை பெறுதலே அன்றி நரை திரை அணுகாது. நரை திரை அணுகாது என்றும் இளமையோடு இருக்கும் நன்மையையும் அடைவர். இது எங்கள் ஆசிரியர் ஆணையாக சொல்லப்படும் உண்மை. இப்போ பொழிப்புரையை பார்த்துட்டோம். திருச்சிற்றம்பலம். இனி நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில யதார்த்தமா சாமானிய மக்களுக்கு வந்திருக்கிற அடியார்களுக்கு இந்த பாடல் மூலமா திருமூல நாயனார் நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நீல நிறமுடை நேரிழையாலொடும், நீல நிறமுடை
நீல நிறமுடை நேரிழை யாழுடும் சிவபெருமானே. பிராணனை முந்தி முகட்டில் நிறுத்திய பின். இந்த நீல நிறத்தை பத்தி பொழிப்புரையில எந்த இடத்துலயுமே இல்லவே இல்லை. அம்பாளை குறித்து எதுவுமே சொல்லவே இல்லை. முதல் வரி என்ன சொல்லுது பாருங்க. நீல நிறமுடை நேரிழை யாழோடும் சாலவும் புள்ளி சதமென்று இருப்பார்க்கு. இப்போ அதைத்தான் ஒரே வரியில இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தர்மயாதினம் முந்தி முகட்டில் நிறுத்திய பின். முகடுன்னா முகட்டிலே குத்துறன்னு சொன்னல, போன வாரம் கூட எடுத்த முகட்டுன்ற ஒரு சொல்லு பார்த்தோம். மூஞ்சி மேலே குத்துவன்னு சொல்றோம்ல. அப்ப முகட்டிலே குத்துறேன் அப்படின்னா நெற்றி போட்டு. யார் ஒருவர் பிராணனை முந்தி முகட்டில் நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு 7ஆம் தானமாகிய உச்சியில் திருவருளோடு நேரடி கூடியிருக்க முடியும். அந்த புள்ளியை தெரிஞ்சுக்கணும். அந்த புள்ளிய நம்ம தெரிஞ்சுக்கணும். இயல்பா நீல இப்ப இந்த முதல் வரியை மட்டும் பார்ப்போம். நீல நிறமுடை நேரிடை யாழோடும். கழுத்துக்கு கீழே நீல நிறம்னு சொன்னேன். கழுத்தே நீலகண்டம் தான். அந்த நீளத்தை கடக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம். ரெண்டும் கட்டம். நாம எல்லாமே ரெண்டும் கட்டம் தான். ஒண்ணு இந்த லோகத்துல வாடுறோமா, இல்ல அந்த லோகத்துல வாடுறோமா, அருளியல் இருக்கிறோமா, உலகியல் இருக்கிறோமா. இந்த உலகியல்ல இருந்து அருளியலுக்கு போறதுக்கு மிகப்பெரிய கேட்வே தான் இந்த நீல நிறம். அவளுக்கு நீலின்னு பேரு, அவளுக்கு காலின்னு பேரு. அந்த காளிக்கு கீழே தான் மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க. அதனாலதான் காளிய மும்மூர்த்திகள் பாருங்க. அந்த நீலிக்கு கீழே தான் காளிக்கு கீழே தான் யார் இருக்காங்க, மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க. ஆனா ஏன் அந்த காளிய சாமி வச்சிருக்கிறாருன்னா, எல்லாரும் கைலாயத்துக்கு வந்துடக்கூடாது, எல்லாருமே ஏகாந்தத்துக்கு வந்துடக்கூடாது, எல்லாருமே பசுபாசத்துல இருந்து விடுதலை பெற்று விடக்கூடாது, திறந்த வீட்டுல எல்லாரும் வந்துடுற மாதிரி எல்லாரும் வந்துடக்கூடாது. அதுல தெளிவா இருக்கார் சாமி. அப்போ ஒரு உயிருக்கு என்னென்ன கூட்டி அனுப்புறாரு, நமக்கு களிமண் மாதிரி நமக்கு உடம்ப கூட்டி அனுப்புறாரு. 2வது வினைய கூட்டுறாரு. 3வது மாயையே கூட்டுறாரு. இது 3 கூட்டினாதான் நம்ம இந்த பூமிக்கு வர முடியும். நம்ம உடம்புன்னு ஒண்ணு எடுக்கிறோம் இல்லையா, இந்த உடம்பை எடுக்கிறதுக்கு 3 விதமான மலங்களை 3 விதமான விஷயங்களை செஞ்சுதான் அனுப்புறாரு சாமி. அப்போ வினையை கழிக்கிற வரைக்கும் நம்ம பூமியில இருப்போம். எது வரைக்கும் நம்ம பூமியில இருப்போம்? நம்முடைய வினை முடிகிற வரைக்கும் பூமியில இருப்போம். எது வரைக்கும் வினை முடியும்? அப்போ அவங்கவுங்க அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். இது ஒரு வரிதான். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். யாரையும் குறை சொல்ல முடியாது, யாரும் இங்க செஞ்சிடவும் முடியாது. ஏன்னா அவங்கவுங்க வினைப்படிதான் இங்க வந்திருக்கிறோம். இங்க யாரும் யாருடைய தலையெழுத்தை மாத்த முடியாது, யாருடைய தலையெழுத்தை மாத்த முடியாது. அப்ப என்னன்னா, அத தீதும் நன்றும் பிறதரவாரா, இந்த சொல்லு நல்லா ஞாபகம் வச்சு. தீதும் நன்றும் பிறதரவாரா. நம்ம பண்ண வினை நம்ம அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம பண்ண வினைய நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ கூட்டி என்ன அனுப்புறாரு? முதல்ல மண்ணால நமக்கு உடம்பு, பிறகு நீரால நமக்கு மனசு, அதாவது கர்மத்தை கூட்டுறாரு. 3வது நெருப்பால இந்த மாயையை வச்சு நம்மளுக்கு என்ன பண்றாரு? 3த்தையும் கூட்டி மும்மூர்த்திகள் அனுப்புறாரு. அதுக்கு மேல பெரிய லேயர் ஒண்ணு வைக்கிறார். இதுங்க கழிக்கிற வரைக்கும் இந்த நீல கலர் என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. கழுத்துக்கு மேல இதுங்க வந்துடக்கூடாது. இது 3லயும் அரெஸ்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அனுப்புறாரு. அப்போ திருப்பியும் அப்படி வரும்போது சாதாரண மனுஷனுக்கு எப்பவும் சொல்றதுதான் உணவு, உறக்கம், உடலுறவு, உழைப்பு, அவ்வளவுதான். இது தவிர வேற எதுவுமே அந்த இது வராது. அந்த அடிப்படையில அந்த குண்டலினி எழும்புறதுக்கு முன்னாடி சாதாரண மனுஷன் இப்படிதான் இருப்பான். அவனுக்கு இதுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அந்த சக்தி எழுந்த பிறகு அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு மூர்த்தியும் அவன் கிடப்பான். மண்ணில இருந்து நீருக்கு வருவான். அதாவது உடம்புல இருந்து மனசை தெரிஞ்சுக்குவான். அப்போ மனமாகிய அந்த நீரை அவன் புரிஞ்சுக்கிட்டான், நீர்த்தன்மையை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா, யாரு கூட சேர்றானோ அந்த புத்தி அவனுக்கு நீர். தண்ணியை நீங்க எது கூட சேர்த்தாலும் அதனுடைய இயல்பு அதுக்கு வந்துடும். அதுபோல 2வது நிலையிலிருந்து 3வது அக்னி நிலைக்கு வரான். அப்பதான் ஜீவனை தெரிஞ்சுக்கிறான், உயிரை தெரிஞ்சுக்கிறான், மயக்கத்தை தெரிஞ்சுக்கிறான். இந்த 3 நிலைமை உள்ள இருக்கும். இது ஒரு படிநிலை, அவ்வளவுதான். எல்லா உயிருக்கும் இந்த 3 நிலைமை உண்டு. மண்ணிலிருந்து நீரு, நீரிலிருந்து நெருப்புக்கு வரணும்.
இந்த மும்மூர்த்திகள் அங்க இருப்பாங்க, அவ்வளவுதான். இடுப்பு, வயிறு, மார்பு, அவ்வளவுதான். சின்ன ரகசியம். உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னு கேட்டா இதுதான் ரகசியம். படைப்புக்கு அங்கதான். யார் யாருக்கு எங்கன்றது தெரியவே தெரியாது. அத்தி பூக்குற மாதிரி தான் அது. பிரம்ம ரகசியம். படைப்பே பிரம்ம ரகசியம் தான். ஆனா காப்பாத்துறது வயிறு, ரட்சிக்கிறது மார்பு, ருத்ரம். ஏன்னா அனிச்சை செயல்கள், கேள்வி கேட்காம கூலி வாங்காம ஆடுற ஒரு தெய்வம் அங்க இருக்கு. கீழே இருக்கு, மேலேயும் இருக்கு. கீழே இருக்கு, மேலே இருக்கு. இரு சுடரானே, சாமிக்கு என்ன பேரு? இரு சுடரானே. ஏன்னா காலிக்கு கீழே ரட்சிக்கணும், காலிக்கு மேலேயும் அவன் ரட்சிக்கணும். அதாவது உலகியலையும் அவன் காப்பாத்தணும், அருளிலையும் காப்பாத்தணும். ஈக பர சௌபாக்கியம் உள்ளவன். அப்போ அப்படிப்பட்ட இறைவன் இந்த 3 நிலையை கடந்து, மும்மூர்த்திகளே கடந்து, இதுக்கு மேலேயே இதுதான் இவ்வளவுதானா வாழ்க்கை, இப்படியே நான் பிறந்து இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் சலிக்கிறாங்களோ, ஒரு சலிப்பு வரணும் இந்த வாழ்க்கையில, வரணும். இல்லைன்னா விரக்தி வரணும், இல்லைன்னா வேதனை வரணும், இல்லைன்னா துன்பம் வரணும், இல்லைன்னா வலி வரணும். ஏதாவது வந்தா தான் தடுத்து ஆட்கொள்ளுதுன்னு அதுக்கு பேரு. அதுக்கு பேர் என்னது? தடுத்து ஆட்கொள்ளுதல். அப்ப வாழ்க்கையில ஏதாவது இடர் வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? சத்தியமா சாமி பக்கம் திரும்பி பார்ப்போம், இல்லைன்னா வரமாட்டோம். துன்பம்னு ஒண்ணு வந்தாதான் நம்ம யார பக்கம் திரும்பி பார்ப்போம். அப்ப அந்த நீல நிறம் நம்மள மறைச்சிருக்குது. அப்ப யாருடைய தயவால அந்த நீலமாகிய நஞ்சை எப்படி கடக்கிறது? நீல நிறமுடை நேரிழை யாழோடும். ஊன் காலிக்கும் அவன் தான் உதவி செய்யணும், பராசக்திக்கும் அவன் தான் உதவி செய்யணும். 2 டிபார்ட்மெண்ட். ஒரு அம்பாள் கையில என்ன இருக்குன்னா 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்பா கையில இருந்தா 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒண்ணு இடுப்பு கீழே விநாயகரை வச்சிருக்கிறாரு, மேல கைலாயத்தை வச்சிருக்கிறாரு. அம்மா மேல என்ன வச்சிருக்கிறாங்க? சக்தியை வச்சிருக்கிறாங்க. கீழே தரையோட இருக்கிற அம்பாள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அம்பாள் கோயிலுக்கு போனாலும், சமயபுரம் போனீங்களா, எங்க போனீங்களாலும் சரி, மேல அம்பாள் இருக்கும், கீழே தரையோட ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? அதான் கீழ் டிபார்ட்மெண்ட், நீலியோட டிபார்ட்மெண்ட். உலகத்தாருக்கு கீழே இருக்கிறவர், இந்த உலகம் போதுன்னு முடிவு பண்ணவங்களுக்கு மேல இருக்கிறவர். இந்த உலகத்தாருக்கு கழுத்துக்கு கீழே அவங்க மிஞ்சி என்ன கேட்பாங்க? நிலையில்லாத பொருள் தான் கேட்பாங்க. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, செல்வாக்கு, பதவி, பட்டம், புகழ், பேராசை, காரு, நிலைச்சு நிக்கணும், சித்தி, இப்படி உலகியல் மேஜிக் பண்றதுக்கு துடிப்பாங்க. காலிக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே இந்த உலகியல் வேட்கள் இருப்பாங்க, அவ்வளவுதான். இவங்க சாஸ்வதமான பொருளை தேடுபவர்கள் அல்ல. மிஞ்சி போனா எவ்வளவு போஸ்டிங் இருக்கு இந்த உலகத்துல, அத்தனை போஸ்டிங் நீங்க வாங்கிக்கலாம் யாருக்கிட்ட, இவகிட்ட இருந்தா. ஏன்னா கழுத்துக்கு கீழே எல்லாம் ராஜ்யம் அங்கதான் கொடுத்தாரு சாமி, ராஜ்யத்தை வச்சுக்க. அதுலயும் ஒரு தர்மத்தை வச்சார், அங்க யமனை வச்சாரு. ஏன் யமனை வைக்கிறார் சாமி? ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் யமன் வேணும். நீ தானே ஆசைப்படுற, அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், நான் அப்படி வாழணும். சங்கல்பம் யார் பண்றது? சங்கல்பம் யார் எடுக்கிறது? ஒரு வீட்டை பார்த்துட்ட, இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நீ தான் நினைச்ச. அப்ப நினைச்சது சங்கல்பம் தானே. எப்போ நீ உள்ள நினைச்சியோ அப்போ அது சங்கல்பம் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் எப்ப இச்சித்தையோ, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. விரும்பிட்ட, அடைஞ்சிட்ட, அனுபவிச்சுட்ட, விளைவு உனக்கு தான். சாமி என்ன சொல்ல? ததாஸ்து. நீ தானே விரும்பின, நீ தானே தொட்ட, நீ தானே அனுபவிச்ச, அப்போ ததாஸ்து, அப்படியே ஆகட்டும்ன்ற. எதுக்குமே சாமி என்ன பண்ண மாட்டார்? இதை செய், இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டார். சாட்சியா தான் இருப்பார் சாமி. சிவபெருமான் எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? சாட்சியா தான் இருப்பாரு. என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் ஒருவன் உலன். முதல்ல யார் இல்லைன்ட்டாரு. என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் ஒருவன் உலன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து பொக்கு, என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து பொக்கு,
என்னுள்ளே இருக்கும் இன்னம்பரீசனே, என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து பொக்கு, என்னுள்ளே இருக்கும் இன்னம்பரீசனே, என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை. இதுல ஒரு தெளிவு வந்துடும் நமக்கு. வெளியில இருந்து சதம் நமக்கு கிடைக்காது, யாருக்கிட்டையும் சதம் கிடைக்காது நமக்கு. அதனாலதான் உணர்ந்து பாடியிருக்காங்க பாரு, என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, இனியவர்கள் யாருமே இல்லை, எனக்கு முழுமை தரக்கூடியவர்கள் யாருமே இல்லை உன்னை தவிர. என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து பொக்கு, என்னுள்ளே இருக்கும் இன்னம்பரீசனே. இன்னம்பர் ஈசன் தான் இருக்காரு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரி. அப்போ A to Z எழுதி வைக்கிறார் சாமி. அப்ப நீ நிலையில்லாததை தேடுறியா நிலையானதை தேடுறியான்னு சாமி எழுதி வைக்கிறாரு, அங்க கணக்கு வைக்கிறாரு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இன்னம்பர் ஈசன் தான் எழுதுறாரு, கணக்கு வழக்கு எழுதுறாரு. அப்ப கணக்கு வழக்கு பாக்குற ஒரு கடவுளா இன்னம்பர் இருக்கிறார். அப்ப சாமி நல்லா எழுதி வச்சிருப்பார், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அப்ப யாருக்கு இந்த நீலி கடவுளா மாறுறான்னா, ஆசா பாசம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும், பாசத்தில் இருக்க எல்லாருக்குமே அவதான் டிபார்ட்மெண்ட். இந்த வட்டத்தை, இந்த சக்கரத்தை யாரு அவகிட்ட அவளையும் எதிர்க்க கூடாது. காளியே நீலியே எதிர்க்காம என்ன பண்ணணும், அந்த டிபார்ட்மெண்ட்டை பணியணும். பணிஞ்சு சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே அப்பா அந்த நீல நிற பாம்பை அந்த அந்த காளியை ஒதுங்க செய்யுங்க, ஏன்னா எனக்கு நிலை இல்லாதது இதுன்னு தெரிஞ்சு போச்சு, சாஸ்வதமானது உங்க திருவடி மட்டும்தான், எம்பெருமானுடைய திருவடியை நான் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க அழுதுட்டீங்கன்னா, உடனே அந்த காளி அந்த நீலி காரைக்கால் அம்மையாருக்கு வடிவிட்ட மாதிரி உங்களுக்கும் கைலாயத்துல என்ன பண்ணுது, நமக்கும் வழி கொடுக்குது. அப்போ நம்மளை விட்டு பாம்பு என்ன பண்ணுது, விலகி போகுது. அதுதான் இப்ப என்ன சொல்றாங்க, நீல நிறமுடை நேரிழையாளோட, அதான் காளியோட ஆடுறாரு சாமி. பெரிய ஆட்டம். நெகட்டிவும் பாசிட்டிவும் ஆடுறதுக்கு பேர் தான் காளியோட ஆட்டம். காளி முழுக்க முழுக்க நெகட்டிவ். இந்த உலகத்தை காப்பாத்தணும், எனக்கு உலகம் வேணும், ஊன் வேணும், உயிர் வேணும், இது மொத்தத்தையும் நான் தான் வச்சிருப்பேன், மொத்தத்தையும் வாயில போட்டுக்கோன்னு அங்கலாப்போட ஆடுறதுதான் காளி. இந்த ஆசாபாசம் உள்ளவங்க எல்லாரையும் நான் தான் வச்சிருக்கணும், அப்ப தான்ன்றதை வச்சிருக்க கூடியதுதான், நான்ன்றது சொல்லக்கூடியதுதான் அந்த ராகு, அதுதான் காளி. அவதான் அந்த நான்ன்றதை கொடுத்து பெரிய கம்பீரத்தை கொடுத்து என்ன பண்ணுது சாமி, கேது. இந்த ராகு தான் நான்ன்ற திமிரை கொடுத்து சவுடால், வாய் சவுடால், சவால், வெறி, வஞ்சம் தீர்க்கிறது, பழி தீர்க்கிறது, மீண்டும் பிறக்கிறது, இது எல்லாம் ராகு காளி கொண்டானது. பில்லி, சூன்யம், ஏவல், அமாவாசை, இன்னொருத்தருக்கு துரோகம் பண்றது, எல்லா சூழ்ச்சியும் இவகிட்ட தான் இருக்குது. ஆனா காளிக்கு உணவாயிடுங்க, ஞாபகம் வச்சுங்க. ஆனா இந்த ராக இல்லாம மென்மையான ஒண்ணு இருக்குது. நேத்து கூட சொன்னேன் நான், நல்ல பாம்பு வேணுமா உங்களுக்கு சார பாம்பு வேணுமா, ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல பாம்பு வாயில போட்டுக்கும், நஞ்சு. சரி, சிவபெருமானுடைய திருவடிக்கு ஆசைப்பட்டீங்கன்னா சார பாம்பு, மூச்சு, வாசி யோகம், பெருசா இருக்கும் உடம்பு, ஆனா அதுகிட்ட விஷம் இருக்காது, அதான் விநாயகர். உங்களுக்கு ராகு வேணுமா கேது வேணுமா, உலகம் வேணும்னா ராகு, இந்த உலகத்துல நீங்க ஷைன் ஆகணும்னா ராகு பிடிச்சிக்கங்க. போதும் இந்த உலகம் பொய்ன்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கேது பிடிச்சிக்கங்க, சாமியை பிடிச்சிங்க, திருவடி விநாயகர் பிடிச்சிங்க. அவ்வளவுதான் ரகசியம். அப்ப இது சாஸ்வதமானது, சாஸ்வதம் இல்லாத எல்லாமே நம்ம தான். அப்ப மனம்தான் காரணம், உங்க மனசுதான் காரணம். நீங்க பூமிக்கு போக போறீங்களா, இல்ல சாமியோட திருவடியில இலை பாற போறீங்களா, வாழும்போது திருவடி பேர் பெற போறீங்களா? அப்ப விடுதலை உங்களுக்கு வேணும்னா நிச்சயம் சாமி கிட்ட நீங்க வந்தாகணும். ஆனா ஒருபோதும் சிவபெருமானை தவிர வேற யாராலும் என்ன பண்ண முடியாது, முக்தியோ விடுதலையோ யாருக்கும் தர முடியாது. அப்ப இந்த ஒரு வரி இவ்வளவு நேரம் எடுத்துக்குது. அப்ப இந்த நீல நிறத்தை கடக்கிறதுக்கு இந்த உயிர் படுற பாடு இருக்கு அப்பாடி. அப்ப நமக்கு குருநாதர் சுட்டி காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாரு, இது நிலையானது, இது நிலையில்லாதது, இது சாஸ்வதமானது, இது சாஸ்வதமற்றது, இது அழியக்கூடியது, இது அழியாதது. அப்போ நிலையானது எதுன்னு சொல்லி உங்களுக்கு சுட்டி காமிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது.
தெளிவு கிடைச்ச பிறகு அப்படியே விட்டுறீங்க. விட்டுடுது கண்டாய் விட்டுடுது கண்டாய்ன்னு சொல்றாங்கல்ல. மாணிக்கவாசகர் இல்ல, கடையவனேனை கருணையினால் ஆண்டு கொண்டு. அப்போ நான் வந்து பாசத்துல இருக்கிற, என்னை விட்டுறாத, விட்டுடுதி கண்டாய் விட்டுடுது இணைத்தல் விண்ணப்பம். அப்பா கிட்ட சொல்றாருல, என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத சாமி, இது என்ன மயக்கி மயக்கி கொண்டு போய் என்ன பண்ணிட்டோம் திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் திருவாசகம். அப்ப அந்த நீலி கிட்ட மாட்டிக்காம, காளி கிட்ட மாட்டிக்காம, அவளை பணிஞ்சு என்ன பண்ணும், தாயே கையெடுத்து கும்பிட்டு, போதும் இந்த உலகம் வேண்டத்தக்கது சாமி இருக்கிறாரு, எனக்கு அந்த வழியை மட்டும் விட்டுட்டு நம்ம கேட்டு என்ன பண்ணோம் போனோம். அப்போ அந்த நீல நிறத்தை கடந்து சாலவும் புள்ளி சதம் என்று இருப்பாருக்கு, அந்த கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நீல நிறத்தை ஒருத்தர், யார் நீலகண்டத்தை கடந்து ஒருத்தர் பொரு நடுவுல யார் ஒருத்தர் புள்ளி போல கரெக்டா ஆடாம அசையாம நிறுத்துறாங்களோ, ஞாலம் அறிய நரை திரை மாறிடும் அப்படின்றாரு. இதுல 7வது தானத்தை வந்து சொல்றாரு. 7ஆம் தானமாகிய உச்சியில் திருவருளோடு நேரே கூடி இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கழுத்துக்கு மேல வந்துட்டாலும் அது கபாலம் தான். அந்த கபாலத்துக்கு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா இச்சா சக்தியும், கிரியா சக்தி, ஞான சக்தி எல்லாமே கடந்து வந்துட்டீங்க. இப்போ உங்க சக்தி மொத்தம் எங்க திருப்பி வச்சிருக்கீங்க, குரு நடுவில் வச்சிருக்கீங்க. அதுக்குதான் குரு அருள் வேணுன்றது. அதுதான் அட்டாங்க யோகன்ற ஒரு தலைப்பு நம்ம பார்த்தோம். எப்படி இந்த முறையை அந்த நீலியை கடக்கணும்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே எல்கேஜில இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு வரும். ஆனா சாதாரண மனுஷன் என்ன நினைச்சுக்கிறேன், சமாதினா இறந்து போறது, 10க்கு 10 வச்சிருவாங்க. ஐயோ அது ஒரு வேற நெருங்க, அது போய் உள்ள வச்சுன்னா 6க்கு 6 பல்லம் எடுத்து உங்களை வச்சிருவாங்க. ஆசிரமத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க கதையை முடிச்சிருவாங்க, பயமுறுத்துவாங்க. அது நமக்கு வேணும். சமாதிக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஜென்மனா என்ன பண்ண போறோம், சாமியோட 2 கலந்து வேலை செய்ய போறோம். 2 தன்மை. அவர் வேற நம்ம வேற இல்லைன்ற ஒரு தன்மை நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அவ வேற நம்ம வேற இல்ல, 2 பேரும் ஒன்ற நினைப்பு வந்து அதை விட ஏகாந்தம் என்ன இருக்கு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை இருக்கு. அதுக்கப்புறம் தான் பூமியில ஒர்க் இருக்கு. சாமி உங்களுக்கு, நீங்க உபதேசம் பெறுவதற்கு முன்னாடி நீங்க சுயநலவாதி. எப்போ நீங்க உபதேசம் பெற்று விட்டீர்களோ அப்பவே நீங்க சாமியோட பொண்ணு, சாமியோட பையன். அப்ப நீங்க செய்யறதெல்லாம் திருப்பணி. எது திருப்பணி? திருவை தெரிந்து கொண்ட பிறகு செய்வது எல்லாம் திருப்பணி. அதுக்கு இருவினை ஒப்புன்னு பேரு. அதுக்கு முன்னாடி செஞ்ச வினைகள் எல்லாம் நம்மளுக்காக செஞ்சிருப்போம். ஆமா படிக்கணும், நம்ம இது பண்ணணும், நம்ம குழந்தைக்கு காப்பாற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஒண்ணும் இல்ல. நீங்க பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் டிசைன் பண்ணி சாமி தான் ரன் பண்ணின்னு இருக்காரு. அந்த உண்மை தெரிஞ்சுக்கிறீங்களா? படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடியவன் ஒருவன் உலன். அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரான்ற ரகசியம் என்னைக்கு உங்களுக்கு தெரியுது, அன்னைக்கு உங்களுக்கு பணி வரப்போகுது. அவ்வளவு சீக்கிரம் பணி வராது. வேலை வாங்கி கொடுத்தது யாரு? சாமி. என்னன்னா அந்த ஆணவம் என்ன பண்ணும், நான் தானே கஷ்டப்பட்டு படிச்சேன், கொஞ்சம் வரும் உள்ள, சாமி வாங்கி கொடுத்தாரு. அப்போ 2 பேரும் கிளாஸ் நடக்கும், சாமிக்கும் இந்த ஆணவத்துக்கும். அப்போ ஆணவத்தை புரிய வைக்கிறது குருநாதன் சொல்லுவாரு, உனக்கு நீ உயிர் இருந்தா தானே மனம் இருக்கும், மனம் இருந்தா தானே நீ நான்ன்றது எழுதுக்க முடியும். அதை சொல்லி காமிப்பார். சொல்லி காமிச்ச பிறகுதான் நான் அடங்கும். அப்போ ஆணவத்துக்கு அழகு அடங்கணும், கண்மத்துக்கு அழகு ஒடுங்கணும், மாயைக்கு அழகு தெளியணும். நல்லா நோட் பண்ணிக்க. ஆணவம் அடங்கணும். அதுக்கு ஒரு கொம்பு மாதிரி கையில வச்சிருக்கணும். இங்க பாரு, அடுத்தது இறைவன், மீண்டும் மீண்டும் நீ கொம்பு தூக்காத, நான் அப்படின்னு அதை சொல்லி என்ன பண்ண, அதை அடக்கி வைக்கணும். இங்க பாரு, கண்மத்தை என்ன பண்ணணும், கண்ட வினையை செய்யாத, எம்பெருமானுடைய திருவினையை செய், திருப்பணியை செய்யன்னு சொல்லிட்டு அந்த வினையை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? இனி என் செயலாவது. நேற்று பட்டினத்தாருடைய பிறந்த நாள் இது, குரு பூஜை. இனி செயலை எப்படி அப்படின்னா, நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகமே. அப்ப என்னை வச்சு நீ என்ன பண்ற பண்ணிக்க சாமி, அவ்வளவுதான். அப்படி யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ, எதை உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் தன்னை யார் ஒருத்தர் ஒப்பு கொடுக்குறாங்களோ அங்க இருவினை ஒப்பு நடக்குது. பக்தியால மட்டும்தான் இருவினை ஒப்பு நடக்கும். சித்தாந்தம் படிக்கிறதுனாலயோ, சித்தாந்த ரத்தனம் வாங்குறதுனாலயோ, சித்தாந்தம் படிச்சு நான் தெளிஞ்சிட்டேன்றதுனாலயோ ஒருபோதும் இருவினை ஒப்பு நடக்காது. எப்போ இருவினை ஒப்பு நடக்கும்னா, ஆணவம் அடங்க வேண்டும். எப்போ ஆணவம் அடங்குன்னா, குரு அருள் இருந்தாதான் அடக்கும். ஒண்ணு பட்டு திருந்தணும், இல்லைன்னா சொல்லி திருந்தணும். ஒண்ணு பட்டு திருந்தணும், இல்ல சொல்லி திருந்தணும். அவ்வளவுதான் செய்தி. அப்போ இவ்வளவு உபதேசம் கொடுத்து யார் ஒருத்தர் நீல நிறத்தை கடந்து சரியா புருவ நடுவுல நின்று ஆடாம அசையாம நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு 7வது ஸ்தானம் சொல்லக்கூடிய சகசிராரம்
அப்படின்ற இடத்துல ஒரு மையம் ஏற்படும். அந்த மையம் உச்சியில வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு கவனம் முழுக்க முழுக்க தலைக்கு மேல போயிடும். அப்படி யார் ஒருத்தர் கவனம் முழுக்க முழுக்க உச்சியில வச்சுட்டாங்களோ அவங்களுக்கு நிறையும் கிடையாது, ஞாலம் அறிய, இந்த உலகம் அறிய அவங்க எப்பயுமே இளமையா இருப்பாங்க. ஆனா போதுன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஒரு சலிப்பு தான். உங்க பேரனுக்கு பேரன், பேரனுக்கு பேரன், பேரனுக்கு பேரன் எல்லாம் வரும்போது உங்களுக்கு இன்னும் இளமையா பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ ஒரு அதுதான் பெரிய பெரிய நான் யோசிப்பேன், மார்க்கண்டேயன் எங்க இப்போ அப்படின்னு கேட்பேன். எல்லாம் வல்ல சித்தர்கள், எல்லாம் வல்ல அட்டமா சித்தி அடைஞ்சவங்க உடம்ப மறைக்கவும் முடியும், உடம்ப கொண்டு வந்து நிறுத்தவும் முடியும். அந்த எல்லைக்கு போனவங்களை போய் நம்ம இப்ப எங்க இருக்கிறாருன்னு கேட்க முடியுமா? இருக்கிறாங்க. சத்தியத்தை தேடுறவங்களுக்கு மார்க்கண்டேயர் கூட இருக்கிறாரு. சத்தியத்தை தேடுறவங்களுக்கு மாணிக்க வாசகர் நெருப்புல கலந்ததுனால நம்ம கூட இருக்கிறாரு. சத்தியத்தை யார் தேடுறாங்களோ, யாரெல்லாம் உண்மையிலேயே மறைஞ்சு சமாதி நிலை அடைஞ்சா அவங்க எல்லாம் நிச்சயம் துணை இருப்பாங்க, அவங்க எல்லாம் நிச்சயம் நமக்கு வழிகாட்டுவாங்க, அவங்க எல்லாம் அந்த நீலியை கடக்கிறதுக்கான வழியை சொல்லி தருவாங்க. இந்த மகா மாயிலிருந்து இந்த மாயா சமுத்திரத்துல அல்லல் பட்டு நம்மள என்ன பண்ணுவாங்க? நிச்சயம் கரை தத்துவாங்க. ஜீவ சமாதிகள் உதவி செய்யும். வாழ்க்கையை என்னென்ன அடிபட்டு நொந்து நூலாகி உண்மையை தெரிஞ்சு பொருள் நடுவுக்கு வந்து ஆடாம அசையாம நிறுத்தி மேலான சகசிராரத்தை தொட்டு, அதுக்கப்புறம் துரியத்தை தொட்டு, அதுக்கப்புறம் துரியாதத்தை தொட்டு, அப்புறம் என்னது துரியாதத்துக்கு மேல துவாதசாங்கத்தை தொட்டு, அதுக்கப்புறம் நாதத்தை தொட்டு, அதுக்கப்புறம் விந்த தொட்டு, அதுக்கப்புறம் பராசக்தியை தொட்டு, அதுக்கப்புறம் இறைவனுடைய கைலாயத்தை தொடக்கூடிய அளவுக்கு போனவங்க தான் சமாதி. அப்போ நடமாடும் கோயில் அவங்க எப்படி நடமாடும் கோயில். அந்த எல்லைய சகசிராரத்தை தொட்டவங்களுக்கு நிறையும் கிடையாது, திரையும் கிடையாது. இதுதான் 3வது வரி சொல்லுது. இதுதான் 3வது வரி சொல்லுது. அப்போ இந்த ஒரு வரி நீல நிறமுடை நேரிழை யாழோடும் சாலவம் புள்ளி சதம் என்று இருப்பார்க்கு. அப்ப அவகிட்ட அனுசரிச்சு மாயை அனுசரிக்க சொல்றார் சாமி. மாயையே பகைக்க கூடாது. மாயை என்ன பண்ணக்கூடாது? பகைக்க கூடாது. அந்த மாயை பகைக்காம என்ன பண்ணணும்? பொருள் நடுவில் நிக்கணும். அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை அந்த பொழிப்பறையை பார்க்கலாம். பிராணனை முந்தி முகட்டில் நிறுத்திய பின், பிராணனை முந்தி முகட்டில் நிறுத்திய பின், அதற்கு மேலே உள்ள 7ஆம் தானமாகிய உச்சியில் திருவருளோடு கூடி நிற்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. அப்ப என்ன ஃபீல் பண்ணணும்னா, இந்த திருவருள் அல்லாது பிரிதொன்றும் நிலையுடையது அன்று. நமக்கு கிடைச்சிருக்க இந்த பொருள் நடுவும் அந்த சகசிராரமும் அதை தவிர வேற ஒரு பொருள், சாஸ்வதமான பொருள் இந்த உலகத்துல இல்லைன்னு யார் ஒருத்தர் நம்புறாங்களோ அவங்களுக்கு ஆன்ம லாபம் உண்டு. அவங்களுக்கு நிச்சயமா ஆன்ம லாபம் உண்டு. அவங்களுக்கு ஆன்ம விடுதலையும் உண்டு. இந்த பசு எதுல மாட்டிட்டு இருக்குது? ஆணவத்துல மாட்டி இருக்குது, அப்புறம் கண்மத்துல மாட்டி இருக்குது, அப்புறம் மயக்கத்துல மாட்டி இருக்குது. இந்த 3 விடுதலையும் நிச்சயம் கிடைக்கும். 3 விடுதலையும் நிச்சயம் கிடைக்கும். யாருக்கு? நம்புறவங்களுக்கு. நம்பாதவங்களுக்கு அது கிடைக்காது. நம்பாதவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ பராசக்தி 2 துறை எடுக்கிறார். ஒண்ணு காளியா, இன்னொன்னு சக்தியா. அதாவது உலகியல் மாந்தர்களுக்கு காளியாகவும், இந்த உலகியல் போதும் என்று முடிவு செய்த உத்தம ஆன்மாக்களுக்கு அவள் பராசக்தியாகவும் 2 நிலைமையை வச்சிருக்கிறார். அவதான் அமிர்தத்தையும் வச்சிருக்கிறா, அவதான் விஷத்தையும் கையில வச்சிருக்கிறார். அப்ப அவளை பணியணும்ன்றாங்க. நீல நிறமுடை நேரிழையாளோடும் அவளை என்ன பண்ணக்கூடாது? பகைக்க கூடாது. என்னை காமிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறேன், அவகிட்ட போய் போர் செய்ய முடியுமா? தாயே போதுமா அப்படின்ற போதும் என்ற மனமே காளி நம்மளுக்கு வழிபடுறதுக்கு வழி. நான் பார்த்துட்டேன் சாமி, நான் பார்த்துட்டேன். உடம்புன்னா என்ன தெரிஞ்சுட்டேன், மனசுன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டேன், உயிர்னா என்னன்னு தெரிஞ்சுட்டேன், உலக போகங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டேன். இதுக்கப்புறமா நான் இந்த மல மூத்திரத்துல மாட்டின்னு முடிக்கணும், இதுக்கப்புறமா நான் நூல் படணும் அப்படின்னு யார் ஒருத்தர் அப்படியே இறைஞ்சு கேட்கிறாங்களோ
அப்பதான் காளி அவங்களுக்கு என்ன பண்றாரு, பரவாயில்ல குழந்தை ஞானத்துக்கு வந்துருச்சு. என்னத்துக்கு வந்துருச்சு? ஞானத்துக்கு வந்துருச்சு. அப்போ அந்த தாயை மதிக்கணும். எந்த தாயை? அந்த நீலியை நம்ம மதிச்சு கொண்டு போகணும். அப்போ குருநாதருடைய அருளால அந்த மாயை கடக்கிறதுக்கு உபதேசம் பெற்று திருவடியில நின்று, இல்லைன்னா உங்களை தாவத்திலே உட்கார விடாது. அம்பால பகைச்சிட்டு, அம்பால வெறுத்துட்டு, மகா மாயை என்று சொல்லக்கூடிய அந்த சொரூபத்தை நீங்க புறந்தள்ளிட்டு எனக்கு அப்பா தான் வேணும்னு போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பெரிய பெரிய இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சாமியார்லாம் மாட்டிக்கிறாங்கல்ல, எதனால மாட்டிக்கிறாங்க? அப்பாவை பிடிப்பாங்க, பட் மாயை உதறிடுவாங்க. உதறின உடனே அந்த மாயை அவங்களுக்கு வஞ்சம் வச்சிடும். அதனாலதான் மாயை பகைக்க கூடாது, பெண்களை பகைக்க கூடாது. அனுசரிச்சு, அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிச்சு எந்த ஒரு ஞானி கிடக்கிறாரோ அவரு நிச்சயம் திருவடி பேர்ல இளைப்பாருவார். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஆக மொத்தம் எந்த ரூபத்துல மாயை வந்தாலும் அதை அனுசரிக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயம் ஞானிக்கு வேணும். அப்போ அவர் என்ன பண்ண, கையெடுத்து கும்பிடுவார் காளியை. போதுமா, எனக்கு உலகம் போதுமா, ஏமா இந்த சேட்டையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கேட்டு தெளிஞ்சு போவார். அதனாலதான் அந்த நீல ஒளி உடைய அந்த அம்பாலை கடந்து அவளே கதின்னு சொல்லணும். அம்மா எனக்கு இந்த சுவாசம், நாசி வழியா போற சுவாசம் எல்லாம் இப்படி இருக்கு, இதுல இருந்து மாற்றி எனக்கு ஊர்த்தவ தாண்டம், அது எல்லாம் வல்ல ஆலங்காட்டு பெருமானை எனக்கு காமிச்சு கொடுமா, எனக்கு ஆலங்காட்டு பெருமானை காமிச்சு கொடுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 நாசியிலையும் போகக்கூடிய சுவாசம் தடைபட்டு போய் குருநாதர் மூலியமா நமக்கு உள்நாக்கு வழியா, உள்முகமா குதம் என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு வழியா நமக்கு சுவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இடகலை பிங்கலையிலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தருவா. அப்போ அவதான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமாவும் நிக்கிறா. உலகம் வேணும்னாலும் அவளை பிடிச்சிக்கலாம், இந்த உலகமே எனக்கு வேணாம் தாய் அப்படின்னாலும் அவளை பிடிச்சிக்கலாம். அவளை தான் பிடிக்கணும், ஏன்னா அவளை கடக்கணும் இல்ல, அவளை கடக்கணும். அததான் அந்த முதல் வரி சொல்லுது. அந்த முதல் வரியில கடந்து 2வது வரியில அந்த சதம் என்று இருப்பார். சதம்னா என்ன? 100% சாமி இங்க இருக்கிறாரு அப்படின்னு நம்பி யார் ஒருத்தர் சகசிரார தலத்தையும் புருவ நடுவுலையும் ஏகாந்தமா அமர்ந்திருக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன கிடையாதான், ஞாலம் அறிய நரைத்திரை மாறிடும் சொல்றாரு. நிச்சயம் நடக்கும், அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ பாலனும் ஆவார் பரானந்தி ஆணையே. இப்போ 3வது நரை திரை மாறிடுன்றாரு. என்ன நரை திரை மாறிடுன்ற? வயசாகிறது நின்று போயிடுமா? இல்ல, திரைன்னா அந்த தோல்ல விடக்கூடிய சுருக்கம். அப்ப நீங்க பிராணனை செலவு பண்ணல. எப்போ நீங்க புருவ நடுவுல கவனத்தை வச்சுட்டீங்களோ அப்ப தேவையில்லாத விஷயத்துக்கு உங்க சக்தி போகாது. எப்போ அப்போ உங்க சக்தி எப்பெல்லாம் விரயமாச்சு? ஆசைப்படப்பட விரயமாச்சு. எல்லாம் பொய்யாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. அன்பு வச்சு ஏமாந்துட்டீங்க. இவங்க சதமா இருப்பாங்கன்னு நம்பினீங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க. இவங்க காப்பாத்துவாங்கன்னு நம்பினீங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க. இந்த சமூகம் நம்மளை காப்பாத்தணும்னு நினைச்சு அந்த சமூகம் உங்களை முதுகுல குதிச்சு. யாருக்கு நீங்க ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்களோ அவங்களே நமக்கு விஷம் வச்சுட்டாங்க. அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? அப்ப சக்தி வீண் தானே, சக்தி வீண் தானே, விரயம் தானே ஆயிருக்கு. அதுதான் மாய்க்கு வாசகர் பொய்யாயினை எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அப்ப அந்த அஞ்ஞானத்தை அகழ்விக்கிறதுக்கு நல்லறிவா யார் வரணும்? சிவபெருமான் வரணும். இதான் இது. அப்போ ஞானம் அறிய நரை திரை மாறிடும்னு சொன்னா வயசாகாம இருக்கணும்னா சக்தி விரயமாகாம இருக்கணும். அப்ப சக்தி விரயமாகிற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இடகலை பிங்கலையில மூச்சு போச்சுன்னா நம்ம உலக பொருளை ஆசைப்பட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். எம்பெருமான் திருவடியை விட்டுட்டு நம்ம வேற ஏதோ பிடிச்சிக்க ஆசைப்படுறோம். அப்ப நம்மளுக்கு மூக்கு வழியா காத்து போய் தான் ஆகும். அப்ப நம்ம வெளியில போய் தான் ஆகணும், ஏன்னா வாழ்ந்தாகணும் இல்ல, 10ஓட 11 வாழ்ந்தாகணும் இல்லையா? அதனாலதான் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. அறம் எதுக்கு? பொருள் எதுக்கு? பரம்பொருள். மூச்சு தான் இறைவன், திருவடி தான் அப்படின்றது தெரிஞ்சுக்க. அறம்னா என்ன? இந்த வீட்டை மதிக்கணும், கோயிலா மாத்தணும், அதான் அறம். இறைவன் உள்ள இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? எப்போ இறைவன் உள்ள இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? அதான் அறம். அப்பவே நீங்க முதுகெலும்பு நேரா வச்சு சின்முத்திரை போட்டு உட்காருங்களா, அந்த அறத்தை கடைப்பிடிக்கிறீங்க.
அந்த அறத்தை கடைபிடிச்சீங்கன்னா பரம்பொருள் உங்களுக்கு உறுதி ஆயிடுது. அதான் பொருள். உருவ நடுவு தான் பொருள். மூச்சு தான் பொருள். உள்ள வந்து போறது இறைவன் தெரிஞ்சு போச்சு. அப்ப மூச்சை மதிக்கிறீங்க. அப்ப பொருளை கண்டுபிடிச்சீங்க. முதல்ல அறம் கண்டுபிடிச்சீங்க. 2வது பொருளை கண்டுபிடிச்சீங்க. எப்ப மூச்சை கண்டுபிடிச்சீங்களோ, காற்றை பிடிக்கும் கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அதுக்கப்புறம் இன்பம் தான், இன்பம் தான். இதுக்கு முன்னாடி வேற யாரோ சுவாசம் பண்ணியிருந்தாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சுவாசத்தை கையில எடுத்துட்டீங்க. அப்போ உங்க மனசை நீங்க ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க. முதல்ல மாடு போன மாடு போன வழியில நீங்க போனீங்க. இப்போ மாட்டை உங்க வழி கொண்டாந்துட்டீங்க. உபதேசத்துக்கு முன்னாடி மாடு போன வழியெல்லாம் நீங்க போனீங்க. உபதேசத்துக்கு முன்னாடி மாடு போன வழியில நீங்க போனீங்க. மனம் போன போக்குல போனீங்க. எப்போ குருநாதருடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சோ, எப்ப சிவபெருமானுடைய பெரும் கருணையினால திருவருள் மூலியமா உங்களுக்கு குருவருள் கிடைச்சிச்சோ, அப்ப உங்க மாட்டை நீங்க மேய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உபதேசம் வாங்கினவங்க மாட்டை மேய்க்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்துடும். உபதேசம் வாங்காதவங்க மாடு பின்னாடியே போய் நிற்பாங்க. தும்ப விட்டு வாழை பிடிக்கிறவங்க. நீங்க தும்ப விட்டு வாழை பிடிக்க போறீங்களா, இல்லையே முக்காங்கயிறு பிடிச்சி மாட்டை ஓட்ட போறீங்களா? அப்ப சக்தி விரயமாகாம இருக்கணும்னா மூக்குத்துனா தான் முடியும். உபதேசம் வாங்கினா தான் முடியும். பொருள் நடுவில் நிறுத்தினா தான் முடியும். சகசிராரத்துல இருந்தா தான் இந்த வரி நம்மளுக்கு வாய்க்கும். அப்போ விரயமாகாம இருக்கணும்னா இந்த இடத்துல நிறுத்த முடியும். வேற எல்லா இடத்துலயும் விரயமாகும். மனசு விரயமாயினே இருக்கும். சொத்து செலவாய்க்குன்னு இருக்கும். அப்போ எந்த காரியத்துக்காக நீங்க யோசிக்கிறீங்க? ஒரு நாளுக்குள்ள எதுக்காக யோசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நிலையானதுக்காக யோசிக்கிறீங்களா, நிலை இல்லாததுக்காக யோசிக்கிறீங்க? கணக்கு பண்ணி பாருங்க. உங்களுக்கே சலிப்பு வந்துடும். சே, அற்ப பொருளுக்கா நம்ம இவ்வளவு தூரம் யோசிக்கிறோம். சாமி தான் சாஸ்வதம். சாமியை பிடிப்போம். சாமி கொடுப்பார் எல்லாத்தையும். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. அப்போ இந்த உலகத்து பொருள் நம்மள மயக்கும். வான்னு கூப்பிடும். என்ன வாங்குன்னு சொல்லும். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும். நம்ம சந்ததியை காப்பாற்றணும். மயங்கிடாத, எச்சரிக்கையா இரு. மயங்கிடாத, செத்து போவதற்கே உருப்படாத, சாகாம இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும். அற்ப நோக்கங்களாத வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, விட்டக்கூடாது. செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. திருவடிதான் நமக்கு செல்வம், மாறாத இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு கூடுமானவர்களும் தவத்துல உட்காந்து நம்ம சந்ததிக்கு வாழ்ந்து காமிக்கணும். பூஜை பண்ணி சரியில நின்று, கிரியையில நின்று, யோகத்துல நின்று ஞானத்தை குழந்தைங்களுக்கு சுட்டி காமிக்கணும். வாழ்வியல் முறையை சொல்லி காமிக்கணும். நம்ம பூஜை பண்ணாதான் குழந்தைங்களும் பூஜை பண்ணணும். நம்ம அம்மா பண்ணுச்சு, இப்படி எல்லாம் முறையா பண்ணாங்களே, அதுக்கப்புறம் புத்தி வரும். முதல்ல அசட்டை பண்ணும். நம்ம வாழ்ந்து காமிக்கணும். நம்மளே ஏகதாளமா இருந்தா அதுங்க நம்மள தண்ணி காமிச்சிடும். ஒரு பெண்ணை மெயின்டைன் பண்ண முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்க. உன்னால ஒரு குழந்தைய பெத்தெடுத்து வளர்க்க முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்க. அந்த குழந்தைய சான்றோன்னு ஆக்க முடியும்னா குழந்தைய பெத்துக்க, இல்லைன்னா பெத்துக்காது. அவ்வளவுதான். இது நல்ல ஒரு கொள்கை. இது உன்னால ஒரு பெண்ணை மெயின்டைன் பண்ண முடியும்னா, உனக்கு துணையா இருக்குன்னா அதை வச்சுக்க. அது கூட இருந்து அந்த மாயையே அந்த திருமணத்துக்கு அதை ஒத்திசைவா வச்சுக்க. இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காத. ஒத்திசைவு வராதவங்க கூட கல்யாணம் பண்ணிக்காது. பொருந்தாதவங்க கூட இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் உலகம். உலகியல் நோக்கம் உள்ளவளோடு நம்ம இணைஞ்சிருக்க முடியாது.
ஏன்னா அது மாயை, அதுக்கு அங்கலாப்பு. அது வாங்கணும், இது வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இந்த பட்டம் வேணும், அந்த பதவி வேணும், இது வேணும், அது வேணும், அது அது கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, குப்பை கொட்ட முடியாது. ஜாடிக்கத்தை மூடி போய் சேர்ந்துரும். அந்த மாதிரி அங்கலாப்புள்ள ஒரு அங்கலாப்புள்ள ஆள் தான் என்ன பண்ணுவாங்க, போய் சேர்ந்துருவாங்க. அது ரெண்டும் தான் ஒண்ணா என்ன பண்ணும், குப்பை கொட்டும். ஆனா அருளிகளுக்கு அது சாத்தியப்படாது. சத்தியத்தை தெரிஞ்சு சாஸ்வதமானது எதுன்னு தெரிஞ்சு தெளிஞ்ச உயிர் ஒரு தெளிஞ்ச உயிரை துணைக்கு வச்சுக்க வேண்டியதான். அதான் நீ நண்பர் தோல் சேர இருக்க, மற்றவர்களுக்கும் எப்பனையும் செய்ய இருக்க, மற்றவங்களுக்குலாம் எப்பனையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. போ என் கொங்கை நீ நண்பர் எல்லாம் தோல் சேர இருக்க, என் உடம்பு உடல் பொருள் ஆவி எல்லாம் சிவனடியா இருக்குதான். சத்தியத்தை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான். அவருடைய அன்னவரே என் கணவர் ஆவார். அப்ப நம்ம சக்தி யாரு கொடுக்கணும்னா திருவடி ஞானம் பெறுவர்களுக்கு நம்ம துணை செஞ்சு அடியார்களோட இணங்கி இருக்கிற வழிதான் நம்ம பார்க்கணுமே கண்டி உலகத்தாரோட இணங்கி இருக்க கூடாது. உலகத்தார் கூட சேரவும் கூடாது. ஏன்னா அவங்க நம்ம சுடுகாட்டுல இருந்து விட்டுருவாங்க. எல்லாம் சுடுகாட்டு தான் போறோம், அந்த இடத்துலயும் சாமி தான் வச்சிருக்காரு. அந்த டிபார்ட்மெண்ட்லயும் சாமி தான் பாக்குறாரு. அப்போ நிறைய திரை மூப்பு மாறணும்னா இந்த சாஸ்வதமான பொருள் நிலையில்லாத எதுவும் தெரிஞ்சு அந்த இடத்துல கவனம் வச்சு நீட்டா கூட்டணும், தவத்தை கூட்டணும். தவத்தை கூட்ட 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 உண்மை என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். குருநாதருடைய கையை பிடிச்சிக்கிட்டே போனோம் மேல. ஓரளவுக்கு நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் கோழி குஞ்சுங்களை ரெக்க முளைச்சா பறக்கிற மாதிரி தான். அவ்வளவுதான், பரிபூர்ண விடுதலை. அதுக்கப்புறம் நீங்க உங்களை தேடி வர்றவங்களுக்கு அந்த கலங்கரை விளக்கமா இருந்து சத்தியத்தை சொல்லுங்கிற நம்பிக்கையில தான் சிகாரம் சைவ நெறி பாடசாலையில இவ்வளவு போதனை நடக்குது. இவ்வளவு போதனை நடக்குது. அப்ப 3வது வரி நிச்சயம் எல்லாருக்கும் வாய்க்கும். சக்தியை விரயம் பண்ணாம இருந்தா எல்லாருக்குமே வாய்க்கும். சக்தியை விரயம் பண்ணா அடியன் உட்பட எல்லாருக்குமே நரைக்கும். நல்லதுக்கு செய்யறோமா கெட்டது செய்யறோமா தெரியும். ஆக மொத்தம் சக்தி விரயமாச்சுனாலே நிச்சயம் போகும். அப்ப கொண்டு போய் திருவடியில நிறுத்தி இலைப்பாறுதல் நடந்துச்சுன்னா அப்போ எல்லாமே இளமை வந்து தக்க வச்சுக்கலாம். அப்ப குரு அருள் வேணும், பணிவு வேணும், பக்தி வேணும், பயம் வேணும். அப்பதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி 4வது வரியை கொஞ்சம் பார்த்தோம். பாலனும் ஆவார் பரானந்தி ஆணை. இங்க வந்து சத்தியம் தர்றார், சத்தியம் பண்றார் சாமி. யார் மேல? நந்தி பெருமான் மேல. நிச்சயம் அந்த இடத்த நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய இளமை திரும்பும். அதுல இருந்து மாற்று கருத்து கிடையாது. பாலனும் ஆகலாம், பரானந்தி ஆணையன்னு சொல்றாரு. உறுதி தரார், உறுதி தரார், உறுதி தந்துட்டார். இந்த பாடல் வந்து கேரண்டி. அப்போ புருவ நடுவுக்கு ஒரு கேரண்டி, சகசிராரத்துக்கு ஒரு கேரண்டி, சாமி இருக்கிறாருன்றதுக்கு ஒரு ஒரிஜினல் கேரண்டி. அப்போ யார் ஒருத்தர் நம்பி அந்த இடத்துல ஏகாந்தத்தை அனுபவிக்கிறாங்களோ, ஏகாம்பர நாதனை புருவ நடுவில் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு சத்தியம் வெளிப்பட்டு விருத்தரும் பாலராவார், பாலனும் ஆவார், பரானந்தி ஆணையேன்னு சொல்லி திருமூல நாயனார் முடிக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு இந்த பாட்டு மூலியமா சத்தியத்தை உணர்த்திய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களால வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்ல தூரம் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கோரிசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, வலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம் என்று சொல்லி மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு, பிறகு 7 மணிக்கு, பிறகு 8 மணிக்கு, பிறகு
9:50க்கு சிறப்பு நிகழ்ச்சியில் இருக்கிறது என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பங்கு பெற்று பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். அற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. சிகாரம் சைவ நெறி பாடசாலை உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.